السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا يحيى خذ الكتاب بقوة وآتيناه الحكم صبيا وحنانا من لدنا وزكاة وكان تقيا وبرا بوالديه ولم يكن جبارا شقيا والسلام علي يوم ولد ويوم أموت ويوم أبعث حيا صدق الله العلي العظيم. வாராந்தம் நடைபெறுகின்ற எங்களுடைய சனிக்கிழமை நாளன்று நல்ல விடயங்களை கேட்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே நேர காலத்தில் வந்திருக்கும் சகோதரர்களே, நாங்கள் 23 நபிமார்களுடைய சம்பவங்களை பார்த்துவிட்டு இன்னும் 2 நபிமார்களுடைய சம்பவங்கள் மீதம் இருக்கிற நிலையில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தில் சென்ற வாரம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 3 கட்டங்கள், பிறப்பு, இறப்பு, திரும்ப எழுப்பாட்டப்படுதல் என்கிற விடயத்தில் நாங்கள் நீண்ட நேரம் விரிவாக நாங்கள் பார்த்தோம். இன்னும் மீதம் இருக்கின்ற யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை இன்றைய கிழமை பார்க்க இருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா. ஏ யஹ்யாவே, நாங்கள் உங்களுக்கு சில போதனைகளை தந்திருக்கிறோம், அந்த போதனையை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன்? கொடுக்கப்படுகின்ற அந்த போதனைகளில் தான் எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி தங்கி இருக்கிறது. எனவே அந்த வேதத்தை நீங்கள், நான் சொல்கின்ற அந்த போதனையை கட்டியாக பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிற வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். இன்னும் அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சில வாசக பிரயோகங்களை பயன்படுத்தி இருக்கிறான். அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அதில் ஒரு விதமான கட்டியாக இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிற வாசகத்தை எங்களால் காண முடியும். நபிக்கே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? யஹ்யா நபி அவர்களுக்கே என்ன சொல்கிறான்? ஹுதில் கிதாப பிகுவா. ஹுத் என்றால் இறுக்கமாக பற்றி பிடிப்பதற்கு சொல்றது, லூசாக அல்ல, இறுக்கமாக பற்றி பிடிப்பதற்கு சொல்றது. ஒரு மனிதன் ஆற்றிலே மூழ்க பார்க்கிறான். நீச்சல் தெரியாத ஒரு மனிதன் குளிக்க சென்றான். அந்த நேரத்திலே தவறுதலாக இடம் மாறி கால் வைத்து இப்போது சுரிக்குள் புதைந்து கொண்டு செல்கிறான் என்றால் அவனுக்கு கொடுக்கின்ற கயிற்றை அவன் எவ்வாறு பிடித்துக் கொள்வான்? எந்த அளவுக்கு சொன்னால் அந்த நேரத்திலே சொல்வார்கள், எங்களுடைய கையை கூட கொடுக்க கூடாது. ஏன்? அந்த நேரத்தில் யானை பலத்தோடு அவன் பிடிப்பான். சில நேரம் எங்களை தள்ளிவிட்டு அவன் முன்னுக்காகிடுவான். அதனால்தான் நாங்கள் என்னது, ஒரு கயிற்றை அது போன்ற விடயங்களில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படும். அப்ப அந்த நேரத்தில் அந்த மனிதன் என்ன செய்வான்? அவனுக்கு கிடைக்கின்றதை உறுதியாக பற்றி பிடிப்பான். அதே மாதிரியான வாசக பிரயோகம் தான் இங்கும் இடம்பெறுகிறது. ஏ யஹ்யாவே, நான் உனக்கு தருகின்ற இந்த போதனையை இறுக்கமாக பற்றி பிடித்துக்கொள். இதே மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரசூலாக தேர்ந்தெடுத்தான், நபியாக தேர்ந்தெடுத்தான். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? யா மூசா இன்னி ஸ்தஃபைதுக பிரிசாலாத்தி வ பிகலாமி. நான் உங்களை என்னுடைய தூதராக நியமித்திருக்கிறேன். என் மூலமாக வருகின்ற செய்தியை நீங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும். எனவே ஃபஹுல் மா ஆதைதுக, நான் உங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த வேதத்தை, தௌராத்தை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஹுல். இங்கேயும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹுல். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான்? ஹுல். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரத்துல் ஹஷ்ரிலே மா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுது, உங்களுக்கு இறுதியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த போதனைகளை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு, உங்களுக்கு தடுத்தவைகளை, அவர்கள் எதனை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களோ அதனை ஃபந்தஹு, முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுங்கள். முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுங்கள். இறுக்கமான வார்த்தையை அல்லாஹ் என்ன செய்கிறான்? பயன்படுத்தி இருக்கிறான். எனவே அதே மாதிரி தான் எங்களுடைய கண்மணி நாயகம் சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், நான் உங்களிலே மரணிக்கின்ற நேரத்தில் நான் 2 விடயங்களை விட்டு விட்டு மரணிக்கிறேன். லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா,
அந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். பற்றி பிடிப்பது, இறுக்கமாக ஃபாலோ பண்ணுவது. எவ்வாறு ஒரு மனிதன் அந்த இறுதி கட்டத்திலே, ஆபத்தான கட்டத்திலே அவனுக்கு ஒரு உதவி கிடைக்கின்ற அந்த சாதனத்தை அவன் எவ்வாறு இறுக்கமாக பற்றி பிடிப்பானோ, அதே மாதிரி நாங்களும் எங்களுடைய வாழ்வில் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய போதனைகளை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். வாழ்வில் மிஸ் ஆகுவதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது என்ன? கிதாப் அல்லாஹி வசுன்னதி, குர்ஆன் என்கிற வேதம் முழுக்க முழுக்க அதில் தான் எங்களுடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு மற்றவர்களோடு பழக வேண்டும், என்னுடைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய பெற்றோரோடு என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும், சில மோசமான பழக்க வழக்கங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க அனைத்து விதமான வழிகாட்டல்களும் எங்களுக்கு அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக வசுன்னதி, என்னுடைய வாழ்க்கை வழிமுறை, ஹதீஸ், இதில் என் மூலமாக அனைத்து விதமான போதனைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த வாசக பிரயோகங்களை நாங்கள் பார்க்கும் பொழுதும் எங்களுடைய வாழ்வில் மார்க்கத்தை, இஸ்லாமிய நெறிமுறைகளை, ஒழுக்க விழுமியங்களை நான் என்னுடைய வாழ்வில் ஃபாலோ செய்ய வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலும் என் மூலமாக ஒரு இஸ்லாம் கூறியிருக்கின்ற வரம்புகளை மீறி என்னுடைய செயற்பாடுகள் அமைந்துவிடக் கூடாது என்கிற விடயத்தை எங்களால் காண முடிகிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன சொன்னான்? நான் தந்த இந்த வேதத்தை தந்திருக்கின்ற சொல்லியிருக்கின்ற போதனைகளை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஹனானம் மில்லதுன்னா, இரக்க சுபாவம் உள்ளவர். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரக்க சுபாவம் உள்ளவர்கள். ஷகி என்று சொல்லக்கூடிய அந்த மூலவித்தனமான செயற்பாடுகளை விட்டு நீங்கியவர், கல் லஞ்சத்தை விட்டும் நீங்கியவர். எந்த ஒரு மனிதன் அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாமி ஃபவைலுல் லில் காஸியதி குலூபுஹும் மின் ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய போதனைகளை விட்டு ஒரு மனிதன் பிரிந்து செல்வானாக இருந்தால், தன்னுடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய போதனைகளை, கட்டளைகளை நாசப்படுத்துவானாக இருந்தால், அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கலி கல் நெஞ்சம் உருவாகும். ஏன்? ஒவ்வொரு பாவம் செய்ய 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 உள்ளத்திலே சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த உள்ளத்திலே ஒவ்வொரு கருப்பு கட்டும் விழுந்து 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 அப்படியே எவ்வாறு ஒரு இரும்பை நாங்கள் அதனை உரிய நேரத்தில் கழுவாவிட்டால் சேறுகள் படியும் நேரத்தில் எவ்வாறு கரல் பிடித்து அது நாசமாகுமோ, அதே மாதிரி ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் என்ன ஏற்படும்? ரான் என்று சொல்லக்கூடிய துருப்பிடிக்கிற தன்மை ஏற்படும். அதுதான் கல் நெஞ்சம். தனக்கு முன்னால் அநியாயங்கள் நடக்கும், அவனுக்கு எந்த விதமான ஒரு உணர்வும் ஏற்பட மாட்டாது. ஒரு மனிதாபிமான செயற்பாடு என்று நாங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனும் எந்த அளவுக்கு சொன்னால், நாங்கள் வெறுக்குகின்ற நடிகர்கள் கூட இன்று பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கிறார்கள். நேற்று முதலாத்து நடந்த இந்தியாவிலே நடந்த அரசுக்கு எதிராக, இந்த பலஸ்தீன மண்ணிலே நடக்கின்ற அநியாயத்துக்கு எதிராக தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் குரல் கொடுக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய இஸ்லாமிய நாட்டினுடைய அரசர்கள், அவர்கள் ட்ரம்புக்கு அவருடைய வசதிக்காக வேண்டி பிளைட் ஜெட்டுகளை கொடுக்கிறார்கள், காசு பணத்தை அள்ளி கொடுக்கிறார்கள். எந்த விதமான மனித செயற்பாடும் கிடையாது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த இறுதி நாட்களுடைய அடையாளம். இஸ்லாமியர்களுடைய உள்ளத்தில் வஹு என்று சொல்லக்கூடிய கோழைத்தனம் உருவாகும். திறமை, அதே போல துணிச்சல் இருக்க மாட்டாது. அநியாயத்துக்கு எதிரான குரல் கொடுப்பது இருக்க மாட்டாது. கொரியாவிலும் கூட அதிகமான ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறது, பலஸ்தீன மக்களுக்கு சாதகமாக அந்த அநியாயத்தை தட்டி கேட்டு. ஆனால் எங்களுடைய இஸ்லாமிய நாடுகளில் ஏன் காரணம்? இஸ்லாமிய நெறிமுறைகள் இல்லை. எங்களுடைய சிறுபான்மையினராக வாழக்கூடிய இலங்கையில் கூட அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அனாச்சாரங்கள் பெரிய அளவுக்கு சொல்வதற்கு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாமிய நாடுகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒழுக்க சீர்கேடுகள், மோசமான பழக்க வழக்கங்கள் நிறைந்து காணப்படுகிறது. என்ன காரணம்? இஸ்லாமிய போதனைகளை விட்டு அவர்கள் வெளியே செல்கிறார்கள். வைதா நாதைத்தும் இலஸ் ஸலாத்தி இத்தஹதுஹா ஹுதுவன் வலஇபா ذلك بانهم قوم لا يفقهون. தொழுகைக்கு அதான் சொல்லப்படுகிறது. ஒரு காலம் இருந்தது, அதான் சொல்லப்பட்டால் அந்த நேரத்தை அப்படியே நடக்கின்ற வியாபாரங்களை, கொடுக்கல் வாங்கலை அப்படியே விட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு செல்கின்ற பழக்கம் இருந்தது.
சவுதி போன்ற நாடுகளிலே. ஆனால் இன்றளவில் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், அதான் சொல்லப்பட்டால் நீங்கள் கேலியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஒரு முக்கியமான கடமை. இதில் என்னுடைய அடிமைத்தனத்தை நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிரூபிக்கிறேன். எனவே இதனை நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவ்வாறு ஒரு மனிதன் அதான் சொல்லியும் அவன் ஈடுபடுகின்ற விடயத்தில் அவன் கேலியாக ஒரு கணக்கில்லாமல் இருப்பானாக இருந்தால் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் விளக்கம் இல்லாதவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் நேரடியாக குறிப்பிடுகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலாளர்களே, இந்த மாதிரியான செயற்பாடுகளை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே இரக்க குணம் அது எவ்வாறு உருவாகும்? இரக்க குணம் அது எவ்வாறு உருவாகும்? அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நாம் எடுத்து நடக்கும் பொழுதும் அல்லாஹ் இரக்கம் கொள்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்? இரக்கம் கொள்கிறான். அல்லாஹ் மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்லுவான், நான் இந்த மனிதரை விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? நீங்கள் என்னை மனிதர்களை படைக்கின்ற நேரத்திலே நீங்கள் என்ன சொன்னீர்கள்? குழப்பங்கள் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை நீ படைக்கப் போகிறாயா என்று விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி கேள்வி கேட்டார்கள். அல்லாஹ்வுக்கு மறுப்பு தெரிவிப்பதற்காக வேண்டி அல்ல. ஏன், இதற்கு முன்னால் ஜின்கள் வாழ்ந்தார்கள், பிரச்சனைகளை உண்டு பண்ணினார்கள். இப்போது நீ இதே உலகத்தில் வாழ்வதற்காக நீ மனிதர்களை படைக்கப் போகிறாய். இந்த மனிதர்களும் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்களே, இதில் சரி முறைகள் இருக்கிறதா என்பதற்காக வேண்டி விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி சுஆலு இஸ்திக்ஷாஃப் என்கிற கேள்வியை கேட்டார்கள், விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி. அப்ப அல்லாஹ் சொன்னான், இன்னி அஅலமு மா லா தஅலமுன், உங்களுக்கு தெரியாத விடயம் எனக்கு தெரியும். அதனை அல்லாஹ் நேரடியாக குறிப்பிடவில்லை. எப்போது இந்த மனிதன் அதான் சொல்கின்ற நேரத்தில் அவன் ஈடுபடுகின்ற வேலையை விட்டு வந்து பள்ளிக்கு வந்து தொழுவானோ, அவருடைய சிரத்தை தலையை இந்த பூமியில் வைப்பானோ, அல்லாஹ் மலக்குமார்களை கூப்பிடுவான், வாருங்கள் வாருங்கள், இதோ நீங்கள் சொன்னீர்களே குழப்பங்களை ஏற்படுத்துவான் என்று, இதோ பாருங்கள் என்னுடைய அடியான் அதான் சொல்லியும் அவன் ஈடுபடுகின்ற வேலையை விட்டுவிட்டு எனக்காக வேண்டி செல்கிறான். இதன் மூலமாக எனக்கு இந்த உலகத்தில் குழப்பங்கள் நடக்கிறதா? இல்லை. அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு மோசமான எண்ணம் வருகிறது. அந்த நேரத்தில் அவன் அதனை விட்டும் தவிர்ந்து கொள்கிறான், பார்ப்பதை விட்டும் தவிர்ந்து கொள்கிறான், அல்லது செல்வதை விட்டும் தவிர்ந்து கொள்கிறான். அல்லாஹ் கூப்பிடுவான் மலக்குமார்களை பார்த்து, வாருங்கள், இதோ பாருங்கள் எனக்காக வேண்டி. அந்த நேரத்தில் சொல்லுவான், இந்த மனிதனை நான் நேசிக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெஸ்ட்டுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் கூப்பிடுவான் அல்லாஹ் தஆலா. ஜிப்ரீலே, நான் இந்த மனிதனை நேசிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், என்னுடைய வாழ்வில் ஹராம் இல்லை, அதே போன்று கடமையான கடமைகளை விட்டு நான் தூரமாகவில்லை, பால்படுத்தவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு, ஏ ஜிப்ரீலே, நான் இவரை விரும்புகிறேன், நீயும் விரும்பு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதற்கு பின்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய்த்து அடுத்த ஏனைய மலக்குமார்களை கூப்பிடுவார்கள். ஏன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் லீடர், மலக்குமார்களுடைய தலைவர். ஏனைய மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்வார்கள், இந்த மனிதனை நீங்கள் நேசியுங்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இந்த மனிதனை பற்றிய இரக்கத்தை, நல்லொரு பெயரை, ஒரு மரியாதையை ஏனைய மனிதர்களுடைய உள்ளத்திலும் போடுகிறான். இது எதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது? நாங்கள் நினைக்கக்கூடாது, நான் இந்த செய்கின்ற இந்த கர்ம காரியங்கள், தவிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த கர்ம காரியங்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் எனக்கு என்ன செய்கிறான்? இப்படிப்பட்ட நல்ல ஒரு மரியாதையையும் உள்ளத்தில் கல்லஞ்சத்தை விட்டு பாதுகாத்து இரக்க தன்மையை ஏற்படுத்துகிறான். சில நேரம் சில மனிதர்களுக்கு குர்ஆன் ஓத வேண்டிய அவசியம் கிடையாது. குர்ஆனை திறந்தாலே சில பேருக்கு என்ன செய்யும்? கண்ணீர் வரும். காபத்துல்லாவை பார்த்தாலே கண்ணீர் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி பெயரை, அவருடைய வரலாற்றை சொல்லும் பொழுது, மக்கா மதீனாவுடைய அந்த அடையாளங்களை, அடையாள சின்னங்களை பார்க்கும் பொழுது அழுகை வரும். ஏன்? அவருடைய உள்ளம் சொத்து. அநியாயம் செய்வதை விரும்ப மாட்டார், பொய் சொல்லுவதை விரும்ப மாட்டார். பொய் சொல்லும் போதே அவருடைய மனது அவருக்கு குறுகுறுக்கும். பொய் சொல்ல மாட்டார், அநியாயம் செய்ய மாட்டார். அல்லாஹ்க்கு மாற்றமான விஷயங்கள் செய்யும் போது மனிதனின் அடிப்படையில் சில நேரம் வரும், எண்ணங்கள் வரும், செய்வதற்கு முனைவான். அந்த நேரத்தில் அதனை விட்டு அவன் தவிர்ந்து கொள்வான். இதெல்லாம் இதன் மூலமாக ஏற்படுகிறது? அல்லாஹ் உடைய இரக்கத்தின் காரணமாக எனக்கு ஏற்படுகிறது. அது மட்டுமா? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்த தன்னொரு தன்மை, வபர்ரம் பிவாலிதை, அவருடைய பெற்றோர்களுக்கு உபகாரமான முறையில் நடந்தார்கள். அவர்கள் கொல்லப்படும் வரைக்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் தந்தையோடும் தாயோடும் உபகாரமான முறையில் நடந்து கொண்டார்கள். பெற்றோர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்க்கு அடுத்தாப்புல அல்லாஹ் குர்ஆன்ல
நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன குறிப்பிடப்பட்ட நபர்களில் யார்? எங்களுடைய பெற்றோர். அனிஷ்குர் லீ வலிவாலிதை, எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நீ நன்றி விசுவாசமாக நடந்து கொள். சுபஹானல்லாஹ். இதே பண்போடு தான் நபிமார்கள் இருந்தார்கள். இப்படியான பழக்க வழக்கங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 கட்டளைகளை கொடுத்தான். நீங்களும் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஏவுங்கள். அப்ப அந்த நேரத்திலே அவர்கள் வாழ்ந்தது பலஸ்தீன்ல. அப்ப அந்த நேரத்தில் பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய அந்த பைத்துல் மக்திஸ்ல எல்லா மனிதர்களையும் கூப்பிட்டு இந்த 5 விடயங்களையும் ஞாபகப்படுத்தினார்கள். அதில் முதலாவதாக சொன்னார்கள், அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு நிராகரிப்பு செய்ய வேண்டாம், அவனுக்கு ஷிர்க் வைக்க வேண்டாம், அவனுடைய இடத்தில் வேறொன்றை வைக்க வேண்டாம் என்று சொல்லி போட்டு அவர்கள் சொன்னார்கள். ஒரு உதாரணம், அல்லாஹ்வுக்கு யார் இணை வைப்பாரோ அல்லாஹ்விடம் தான் உதவி கேட்க வேண்டும். வேறு யாரிடத்தும் என்ன செய்ய முடியாது, உதவிகள் கேட்கிறதுக்கு முடியாது. ஏனையவர்களும் மனிதர்கள். எனவே எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த விதமான பவரும் இல்லை, அல்லாஹ்வுடைய இடத்தில் இருந்து செய்யக்கூடிய அந்த பவர். எனவே எந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, வை யம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு, அல்லாஹ் ஒரு தீங்கை நடக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அதனை நீக்குவது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வை யுரிதுக பிகைரின், அல்லாஹ் உனக்கு ஒரு நலவை நாடி அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் ஃபலா ராத லிஃபதுலிஹி, அந்த கிடைக்க வேண்டிய அந்த உபகாரத்தை கொடையை தடுப்பதற்கு வேறு எவராலும் முடியாது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வலா முஅத்திய லிமா மனஅத, நீ யாருக்கு கொடுக்கணும் என்று முடிவு செய்தாயோ அவரை தடுக்க முடியாது எவராலும். அவருக்கு கிடைத்தே நீ கொடுத்தே ஆகுவாய். யாருக்கு கிடைக்காது என்று முடிவு செய்தாயோ வேறு எவராலும் கொடுக்கவே முடியாது. இது ஒரு ஆழமான நம்பிக்கை. லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு எதனை முடிவு செய்து வைத்திருக்கிறானோ அதுதான் எங்களுக்கு கிடைக்கும். அதை தவிர வேறு எந்த ஒன்றும் என்ன செய்ய முடியாது, யாருக்கும் செய்ய முடியாது. எனவே இந்த ஆழமான நம்பிக்கையை நான் கொண்டு வர வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நாங்கள் என்ன கேட்கிறோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உனக்காக வேண்டி மாத்திரம்தான் இந்த அமலை நான் செய்கிறேன், உன்னை மாத்திரம்தான் நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் மாத்திரம்தான் உதவி தேடுகிறோம். வேறு யாருக்கும் இந்த 2 சிபத்தும் வேறு யாருக்கும் செய்ய முடியாது, வேறு எவருக்காக வேண்டியும் செய்ய முடியாது. அதனால தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுதிருந்தால் நாளை மறுமை நாள் என்ன சொல்லுவான்? நீ யாருக்கிட்ட காட்டுறதுக்காக வேண்டி தொழுதாயோ அவனிடம் போய்த்தே கூலியை கேட்டுக்கொள். நீ எனக்காக வேண்டி செய்ய இல்லை, நீ எனக்காக வேண்டி தவிர்க்க இல்லை, நீ செஞ்சது எல்லாமே மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி. எனவே நீ எனக்காக வேண்டி செய்யவில்லை இந்த அமலை, நீ யாருக்கு காட்டுவதற்காக வேண்டி செய்தாயோ அவர்களிடம் போய்த்து உன்னுடைய கூலியை நீ பெற்றுக்கொள். அதற்கு உதாரணம் சொன்னார்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். என்னிடம் ஒரு அடிமை இருக்கிறது, என்னிடம் ஒரு அடிமை இருக்கிறார், அல்லது என்னிடம் ஒரு கூலியாளி இருக்கிறார், கடையில் ஒரு கூலியாளி. இவர் எனக்கு வேலை செய்யாமைக்கு வேறொருத்தருக்காக வேண்டி வேலை செஞ்சு போட்டு நான் என் கடைக்கு நான் பொறுப்பாக்கி வச்சுக்கிறேன், எனக்காக வேண்டி அவர் நிற்கிறதுக்காக வேண்டி. ஆனா அவர் என்னுடைய கடையில நிற்காமிக்க அவர் என்ன செய்யறாரு? பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிட்டு அவருக்காக வேண்டி அவருடைய விடயங்களை கண்காணித்து அவருக்காக வேண்டி உழைத்து கொடுக்கிறார். இப்படி யார் சரி விரும்புவோமா? எங்களோட அடிமை அல்லது எங்களோட தொழிலாளி இப்படி இருக்கணும், யாரும் விரும்ப மாட்டோம். ஏண்ட தொழிலாளி என்னுடைய எம்ப்ளாயர் எனக்காக வேண்டி என்ன செய்யணும், உழைக்கணும் எல்லாரும் விரும்புவோம். அந்த மாதிரி தான் அல்லாஹுக்காக வேண்டி அல்ல எங்களை நியமிச்சுக்கிறான், அவனை வணங்குறதுக்காக வேண்டி. எனவே அவனை நாங்கள் வணங்காமைக்கு வேறொரு மனிதர்கிட்ட போயிட்டு வணக்கங்கள் செய்வானாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அதை விரும்ப மாட்டான். இரண்டாவது விடயம், தொழும்படி அல்லாஹ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறான், அதே போல் நோவு பிடிக்கும்படி சொல்லியிருக்கிறான். எந்த ஒரு மனிதன் தொழுகையை கடைபிடிக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனை சூழ்ந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் ஃபத்குரூனி அஸ்குருக்கும், நீங்கள் என்னை ஞாபகம் செய்யுங்கள் நான் உங்களை ஞாபகம் செய்வேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் என்னை ஞாபகம் செய்யுங்கள், என்னுடைய அரவணைப்பு கண்காணிப்பு உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். எனவே வஅகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி, அல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன சொல்கிறான்? என்னை ஞாபகம் செய்வதற்காக வேண்டி தொழுங்கள். எனவே எல்லா நபிமார்களும் வந்து போதித்த முக்கியமான கடமைகளில் இந்த தொழுகை மிக முக்கியமானது. அடுத்ததாக சதகா கொடுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள். தான தர்மங்கள் செய்வதனால் என்ன உண்டாகிறது என்று சொன்னால், சில நேரம் எங்களுக்கு தவறு செய்யும் போது பெனல்டி படும். தவறுகள் செய்யும் போது என்ன நடக்கும்? பெனல்டி உண்டாகும்.
அதனை கட்டி முடிக்காத வரைக்கும் என்ன செய்ய முடியாது, அந்த நாட்டை விட்டு வெளியேற முடியாது. எனவே அதனை நாங்கள் கொடுத்து விட்டால் எங்களுடைய குற்றம் நீங்கிவிடும். அதற்கு பின்னால் என்ன செய்ய முடியும், நாங்கள் அந்த இடத்தை விட்டு நாட்டை விட்டு என்ன செய்ய முடியும், வெளியேற முடியும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் சதகா, தான தர்மங்கள் செய்வது. ஒரு மனிதன் தான தர்மங்களை செய்வதன் மூலமாக நரகத்தை விட்டு அவன் என்ன செய்கிறான், தூரமாகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், இத்தகின் நார வலவ் பிஷக்கி தம்ரா, நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், ஒரு ஈட்டம் பழத்தினுடைய ஒரு சின்ன ஒரு பகுதியாவது தான தர்மம் கொடுத்து. அப்படின்னு அர்த்தம், தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்தை விட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், தூரமாகிறோம். இந்த கொடுக்கின்ற தன்மை வந்து விட்டால் அந்த மனிதனிடம் என்ன வரும், நல்ல ஒரு பழக்கம் வரும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒரு மூமின் பொய் சொல்லுவானா? ஆம், பொய் சொல்லுவான். ஆனால் அவன் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒழுங்கான முறையை கடைபிடித்து நடக்க 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 அவனிடமிருந்து அந்த பொய் மெல்ல மெல்ல செஞ்சிடும், இல்லாமல் போய்விடும். திரும்ப கேட்டார்கள், ஒரு மூமின் கோழையாக இருப்பானா? ஒரு மூமின் கோழையாக இருப்பானான்னு கேட்டார்கள். சொன்னார்கள், ஆம், ஒரு மூமின் கோழையாக இருப்பான். திரும்ப ஒரு கேள்வியை கேட்டார்கள் சஹாபாக்கள், ஒரு மூமின் கருமித்தனம் செய்யக்கூடிய ஒரு கஞ்சனாக இருப்பானா? ஒரு முஸ்லிம் கருமித்தனம் செய்யக்கூடிய ஒரு கஞ்சனாக இருப்பான் என்று கேட்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, ஒரு மூமின் என்னவாக இருக்க முடியாது, கஞ்சத்தனம் செய்யக்கூடிய கருமியாக இருக்க முடியாது, பகையிலாக இருக்க முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம், எந்த விடயத்திற்கு செலவழிக்க வேண்டுமோ அந்த விடயங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், செலவழிக்க வேண்டும். எனக்கு முன்னால் ஒரு உரிமை பாழாக்கப்பட போகிறது, எனக்கு முன்னால் ஒரு உரிமை பாழாக்கப்பட போகிறது. அந்த உரிமையை பாதுகாக்க பணம் தேவைப்படுகிறது என்றால் அந்த உரிமையை பாதுகாப்பதற்கு என்னால் முடியுமான பண உதவியை நான் செய்ய வேண்டும், பண உதவியை செய்ய வேண்டும். இன்றைக்கு கவலையான விடயம் என்னவென்றால், அதிகமான நாடுகளில் பள்ளிவாசலாக இருந்த எத்தனையோ இடங்கள் திரும்ப பள்ளிவாசலை விட்டும் வேறொரு பெயரில் மாறி வருகிறது. அதே நேரத்தில் இன்னொரு சந்தோஷமான செய்தி, சேஜிகளாக வேறு மதஸ்தலங்களாக இருந்த இடங்கள் பள்ளிவாசலாக மாறி வருகிறது. அது இரண்டாவது விடயம். அதே நேரத்தில் பள்ளிவாசலாக இருந்த இடங்கள் திரும்ப பள்ளிவாசல் என்கிற பெயரை விட்டும் திரும்புவதை நாங்கள் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம் அவ்வப்போது. ஏன்? அதனை செலவழித்து பாதுகாப்பதற்குரிய மனம் இல்லை. சல்லிகளை செலவழிக்கக்கூடிய அந்த மனப்பாங்கு, தனக்கு முன்னால் பள்ளிவாசலாக இருந்த இடம் இன்று வீடாகவோ அல்லது வேறொரு கடையாகவோ பாவிக்கப்பட போகிறது. இந்த விடயம் அவர்களுடைய மனதில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தியதில்லை. அதே போல் எனக்கு கண்ணுக்கு முன்னால ஒரு படிக்கின்ற ஓதையில் ஒரு பிள்ளை, ஒரு விதவை கஷ்டப்படுகிறார், கணவன் இல்லை, உழைத்து கொடுப்பதற்கு யாரும் இல்லை. இந்த மாதிரியான நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய சல்லி அந்த இடத்திலே உபயோகப்பட வேண்டும். இந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் செய்யும் போது அல்லாஹ் என்ன செய்யவில்லை, சும்மா கேட்கவில்லை. நீங்கள் கொடுக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுடைய மௌத்தை உண்டாக்க மாட்டான், ஒன்றுக்கு 10 கிடைக்காத வரைக்கும். அல்லாஹ் இந்த உலகத்தை நேரியாக வச்சிக்கிறான். நீங்கள் கொடுத்ததுக்கு ஒன்றுக்கு 10 கிடைக்காத வரைக்கும் உங்களுடைய மரணம் வரமாட்டாது. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது, அல்லாஹ்வுல் முஅல்லகையே என்ன செய்யறான், அல்லாஹ்வுல் முபரமாக மாற்றுறான். அல்லாஹ்வுல் முஅல்லகையே என்ன செய்யறான், அல்லாஹ்வுல் முபரமாக மாற்றுகிறான். எப்படி என்றால், ஒரு மனிதன் தான தர்மம் செய்கிறான் என்றால் அவனுடைய, நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஹதீஸிலே, அவனுடைய வாழ்நாள் அதிகரிக்கும், அவனுடைய வாழ்நாள் அதிகரிக்கும். அப்படி என்றால் என்ன அர்த்தம், ஏற்கனவே முடிவு செஞ்சிருந்த அல்லாஹ் தீர்ப்பு 2 விதமாக இருக்கிறது. அல்லாஹ்வுல் முஅல்லக், அல்லாஹ்வுல் முபரம். முஅல்லக் என்று சொன்னால் இந்த மனிதன் செய்கின்ற சில நனவுகள் மூலமாக அவனுடைய தீர்ப்பு என்ன செய்யப்படும், மாற்றப்படும். அந்த மாற்றப்படும் என்கிற விடயத்தையும் அல்லாஹ் ஏற்கனவே என்ன செய்துவிட்டான், முடிவு செய்து வைத்து விட்டான். ஒரு மனிதன் 57 வருடம் வாழுவான் என்றிருந்தால் இவன் அவனுடைய 55வது வயதில் பெரிய ஒரு தான தர்மத்தை செய்கிறான் என்றால், அல்லது குடும்பத்தோடு அழகான முறையில் சேர்ந்து நடக்கிறான் என்றால், இவனுடைய வாழ்நாள் இன்னொரு 5 வருடம் நீடிக்கப்படுகிறது. இந்த நீடிக்கப்படுகின்ற விடயத்தையும் அல்லாஹ் என்ன செய்தான், ஏற்கனவே முடிவு செய்து வைத்து விட்டான். எனவே இந்த தான தர்மங்கள் செய்யறதுக்கு பல தொடர்பு சம்பந்தம் இருக்குது. ஒரு மனிதன் பிரயாணம் செய்வதற்கு முன்னால் ஒரு சிறிய ஒரு தான தர்மத்தை செய்துவிட்டு சென்றால்
அவனுக்கு வர இருக்கின்ற ஆபத்துகளை அல்லாஹ் செய்வான், இல்லாமலாக்குவான். அதே போன்று கொடுக்கின்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும் 10 ரூபாய் கிடைக்காத வரைக்கும் அவனுக்கு மரணம் என்பது வரமாட்டாது. அடுத்தது, இவனுடைய இருக்கின்ற மீதம் இருக்கின்ற சொத்துக்களுக்கு அது என்ன செய்கிறது, ஒரு இன்சூரன்ஸாக மாறுகிறது. வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு. நீங்கள் செலவழிக்கின்ற ஒரு சின்ன ஒரு ஷை என்கிற வார்த்தைக்கு நக்கீராக்கு அதுக்கு ஒரு நக்கீராவுண்டே இல்லை. ஒரு விடயத்தை நாங்கள் சிரிசா சொல்றதுக்கு அரபுல ஷை என்கிற வார்த்தையை விட்டு வேறொரு வார்த்தையே இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்க எதை சீப்பா நினைச்சிக்கிறோமோ அதுக்காக சீப்பே இல்லை. அப்படியான ஒன்றை கொடுத்தாலும் நான் அதனை என்ன செய்வேன், உங்களுக்கு திரும்ப தருவேன். அது மட்டுமா, நாளைக்கு மரணத்துக்கு பின்னால அல்லாஹ் எந்த விதமான கணக்கும் இல்லாமைக்கு அள்ளி தருவா நன்மைகளை. அப்ப எனவே தான தர்மத்தை குறிப்பிட்டார்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு அடுத்தாப்புல இறுதியாக சொன்னார்கள், நான் உங்களுக்கு அல்லாஹுவை அதிகம் ஞாபகம் செய்வதற்கு ஏவுகிறேன். அல்லாஹுவை அதிகமாக ஞாபகம் செய்யுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வذ்குர் ரப்பக தலர்ருஅ வஹுஃபியா வذ்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தலர்ருஅ வஹீஃபா வதுனல் ஜஹ்ரி மினல் கௌலி பில் குதுவி வல் ஆஸால் வலா தகுன் மினல் காஃபிலீன். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான், என்னை நீங்கள் ஞாபகம் செய்து வாழுங்கள். காலையிலும் மாலையிலும் கொஞ்சம் சத்தம் போட்டும் கொஞ்சம் மெதுவாகவும் காலை மாலையில் நீங்கள் என்னை ஞாபகம் செய்யுங்கள். நீங்கள் காஃபில் என்றால் சொல்றது பொடுபோக்குத்தனமா நடக்கிறது. காஃபில் என்று சொன்னால் பொடுபோக்காக நடக்கிறது. அவனுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனால் டோன்ட் கேர், கணக்கில்லை, எல்லாத்தையும் சிம்பிளா நினைச்சிட்டு இருக்கிற. நான் ஏற்கனவே சொன்னேன், அல்லாஹ் என்ன நபிமார்களுக்கு என்ன கட்டளையிடுகிறான், கட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்நாள் இருக்கும் காலமெல்லாம் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிற வாசகத்தை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ் இங்க என்ன சொல்றான், நீங்க பொடுபோக்குத்தனமாக நடந்து கொள்ள வேண்டாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பிள்ளையாக பிறப்பதற்கு முன்னாலேயே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ கேட்டார்கள், இஸ் நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா, ரகசியமான முறையில் அல்லாஹ்வை ஞாபகம் செய்தார்கள். ரகசியமான முறையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை ஞாபகம் செய்தார்கள். அதன் விளைவாகத்தான் அவர்களுக்கு அந்த தள்ளாடும் வயதிலும் குழந்தை பிறந்தது. எனவே அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழும் காலமெல்லாம் நான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வாழுகிறேன், ஷைத்தானுடைய ஊசாட்டங்களை விட்டும் தூரமாக இருக்கிறேன். எந்த ஒரு மனிதன் இந்த ذிக்ருல்லா என்கிற வார்த்தை உள்ளுக்கு 3 விடயம் சம்பந்தப்படும். ذிக்ருல்லா என்கிற இந்த வாசகத்துள்ளுக்கு 3 கடமைகள் சம்பந்தப்படும். அதில் முதலாவது தொழுகை, இரண்டாவது குர்ஆன், மூன்றாவது தொழுகை. முதலாவது தொழுகை, இரண்டாவது குர்ஆன், மூன்றாவது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நினைத்து பார்ப்பது. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அருட்கொடைகளை காலையிலும், அதாவது சுபஹ் நேரத்திலும் மாலை மகரிபுடைய நேரத்திலும் கொஞ்சம் ஞாபகம் செய்து பார்ப்பது. இதுக்கு தான் சொல்லுவாங்க திக்ர். தொழுகை, குர்ஆன், காலை மாலையில் அல்லாஹ் எனக்கு தந்த நிஅமத்துக்களை நினைவு கூர்ந்து பார்ப்பது. அதில் இந்த நிஅமத்தை சொல்லும் பொழுது எனக்கு கிடைத்திருக்கின்ற பாக்கியங்களும் அதில் சம்பந்தப்படுகிறது. எனக்கு வர இருக்கின்ற சங்கடங்கள் பிரச்சனைகளை நான் நீங்கி இருக்கிறேனே, அதுவும் இதிலுக்கு சம்பந்தப்படும். நான் ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணி பார்க்கணும். இன்றைய நாள் சின்னொரு கழுத்து வலி, ஒரு 6 மணித்தியாலும் ஒரு 3 மணித்தியாலும் தூங்கின நேரத்தில் கழுத்து உலுக்கிட்டு அந்த நாள் முழுக்க எவ்வளவு பாடுபடுறோம். நாங்க கஷ்டமான வேலை செய்யறோம். உங்கள கொரியாவுடைய வேலை நான் சொல்லித்தான் நீங்க வழங்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு கஷ்டமான வேலை செய்யறோம், எவ்வளவு பாரமான வேலை செய்யறோம், எவ்வளவு ஆரோக்கியத்திற்கு கேடுகள் விளைவிக்கக்கூடிய கெமிக்கலான வேலைகளை செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் எங்களை இதுவரைக்கும் எந்த ஒரு நோயிலும் என்ன செய்யவில்லை, பாதிக்க உட்படுத்தவில்லை, அப்படியான நோய்களை தரவில்லை. அல்லாஹ் தரவும் கூடாது, அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த விடயங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் யோசிக்க வேண்டும். இன்று கொரியாவில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் இலக்குகள் இல்லாமல். ஆனால் நான் இலக்கோடு செயல்படுகிறேன். யோசிக்கணும், இலக்கோடு செயல்படுகிறேன்.
எத்தனையோ பேருக்கு வேலை கிடைக்கிறது, ஆனால் வேலை செய்ய மனம் இல்லை. ஆனால் எனக்கு அப்படியான சோம்பல் தனம் இல்லை. அல்லாஹ் எனக்கு துணிச்சலை, உடம்பில் நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், எனக்கு நல்ல தைரியத்தை தந்திருக்கிறான், உடல் வலிமையை தந்திருக்கிறான். யோசிக்கணும். நாங்கள் நினைக்கப்படாது சின்னொரு நரம்புல சின்னொரு வருத்தம் வந்தா போதும், கை வேலை செய்யாது. கை ஈக்குது, இதுல சின்னொரு நரம்புல பாதிப்பு ஏற்பட்டால் இந்த கையை தூக்க முடியாது. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் வேலை செய்வது எதனால்? இந்த 2 கையாலும். நாங்க யோசிக்கணும், அல்லாஹ் எங்களை எப்படி அஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினா, எங்களுக்கு விளங்கின்ற அற்புடையும் தந்திருக்கிறான், விளங்காத அற்புடையும் தந்திருக்கிறான். இப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு நான் எவ்வாறு நன்றியோடு நடக்கிறேன்? நான் எவ்வாறான நன்றியோடு நடக்கிறேன்? குறைந்தபட்சம் 5 தொழுகை. இன்றைக்கு எங்களுடைய உலக விஷயங்களுக்காக நாங்கள் நேரம் காலம் தெரியாமல் செல்கிறோம். ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு நேரத்தை குறித்து தந்திருக்கிறான். எப்படி? அல்லாஹ் எங்களுக்கு தொழுகையை நேரம் குறித்து தந்திருக்கிறான். சிம்பிள். பெரிய ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்ள மாட்டால் சின்ன ஒரு நேரம். 5 நேர தொழுகையுடைய நேரத்தை நாங்கள் 50 நிமிஷம். இதுல நாங்க பொடுபோக்குத்தனமா இருந்தால் நான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பால்படுத்துகிறேன். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திற்கு லேசா போகலாது. எந்த ஒரு மனிதனுக்கும் சொர்க்கத்துக்கு லேசா போகலாது. அவன் அவன் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், சில விஷயங்களை அவன் கடைபிடிக்கணும். அப்பதான் அவனுக்கு சொர்க்கம் போகணும். ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் இவர்களுக்கு சொர்க்கத்தை கூலியாக கொடுத்திருக்கிறேன். காரணம் என்ன? இவர்கள் எனக்காக அமல் செய்தார்கள், நான் சொன்னவைகளை செய்தார்கள் என்பதற்காகவே நான் கூலியாக சொர்க்கத்தை கொடுக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல வணக்கத்துக்கு பின்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடையும் இப்லீஸுடைய சம்பவத்தை குறிப்பிடுகிறான். எங்களுக்கு பார்க்கலாம் சூரத்துல் பக்ரா, அதே மாதிரி சூரத்துல் அன்ஆம், அதே மாதிரி சூரத்துல் அஅராஃப். இது எல்லா சூறாக்கள்லையும் அல்லாஹ் வணக்கத்தை சொன்னதற்கு பின்னால், அல்லாஹ் இபாதா என்று சொல்லக்கூடிய அந்த வணக்கத்தை சொன்னதற்கு பின்னால் யாருடைய சம்பவத்தை குறிப்பிடுகிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தையும் இப்லீஸுடைய சம்பவத்தையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். என்ன சம்பவம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை படைத்ததற்கு பின்னால் ஆதமுக்கு நீ சுஜூது செய் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் இப்லீஸுக்கு. அந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறான். அப்படி என்றால் என்ன வழங்குகிறது? வணக்கங்களின் அடிப்படை தலைவன் யார்? வணக்கங்களின் அடிப்படை தொழுகை, சுஜூத். இது எங்களுக்கு புலப்படுகிறது. எனவே இந்த சுஜூதுடைய விடயத்தில் நானும் நீங்களும் அதிகமான கரிசனை செலுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சஹாபிக்கு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் நாளைக்கு சொர்க்கத்தில் உங்களோடு பக்கத்தில் இருக்கணும். அப்ப சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி என்றால் அதிகமான சுஜூதுகள் செய்வதன் மூலமாக அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள். அதிகமான சுஜூதுகள் செய்வதன் மூலமாக அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொன்னார்கள். எனவே இந்த தொழுகையுடைய விடயத்தில் நான் நீங்களும் மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். இறுதியாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட நாட்கள் வாழவில்லை. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதியாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட நாட்கள் வாழவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒத்த வயதுடையவர்களாக இருந்தார்கள், ஒரே வயதுடையவர்களாக இருந்தார்கள். முதலாவதாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்? கொலை செய்யப்படுகிறார்கள். கொலை செய்யப்பட்டதற்கு பல சம்பவங்கள் சொல்லப்பட்டாலும் இதுதான் சஹீஹான சம்பவம். கொலை செய்யப்பட்டதற்கான காரணம், அந்த நேரத்திலே திமிஷ்கிலே ஒரு அரசன் இருந்தான். அவன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கேட்டான், அந்த பெண்மணி அவனுடைய மஹரமான பெண், அப்படின்னா திருமணம் முடிக்க முடியாத ஒரு பெண், நெருங்கின குடும்ப உறவு பெண். அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு கேட்டான் அந்த அரசன். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இது உனக்கு மஹரமான பெண், நீ திருமணம் முடிக்க முடியாத பெண், நீ முடிக்க கூடாது. அப்படி சொன்னதுக்கு பின்னால அரசன் விட்டுட்டான். ஆனா அந்த பெண்மணி இருக்கிறாவே, அவருக்கு இந்த அரசனை எப்படி திருமணம் முடிக்கணும் என்கிற ஆசை. எனவே அந்த அரசனுக்கிட்ட அந்த பெண்மணி எப்படி இருப்பா? கொஞ்சம் லூஸ் கொடுத்து இருப்பா. அவளுடைய அந்த ஆசையான இடங்களை
ஒரு மனிதனை கவரக்கூடிய விடய மாதிரி காட்டி என்ன செய்தா அந்த அரசனை ஒரு மாதிரி வலைக்குள்ளுக்குள் எடுத்தாள். இப்ப ஒரு நாள் இப்படி பக்கத்துல இப்படி க்ளோஸாக இருக்கிற நேரத்தில் அந்த பெண்மணி கேட்டா, என்ன நீ திருமணம் முடிக்கணுமா இருந்தா? இப்ப அவனுக்கு ஆசை வந்துட்டு ஆரம்பத்தில் தவிர்ந்துக்கிட்டான். ஆனா அந்த பெண் ஆரம்பத்தில் அந்த சில விடயங்களை கையாண்டு யுக்திகளை கையாண்டு இந்த அரசனை தன்னுடைய வலைக்குள் மாட்டி வைத்து விட்டாள். இப்போதும் இவனுக்கு ஆசை வந்து விட்டது திருமணம் முடிப்பதற்கு. இப்ப இந்த பெண்மணி கேட்டா, என்ன நீ திருமணம் முடிக்கணுமாக இருந்தா யஹ்யாவுடைய தலை எனக்கு தரணும், யஹ்யாவுடைய தலையை தண்ணி என்ன செய்யணும், மகராக தரணும். அப்ப அந்த அரசன் சொன்னான், நீ வேற வேண்டியதை கேளு, நான் தாரேன், ஆனா யஹ்யாவுடைய தலையை மட்டும் கேட்காத, நான் அவரை கொலை செய்ய விருப்பம் இல்லை. கடைசிக்கு பார்த்தான், வேற வழி ஒன்றே இல்லை. அவ சொல்றா வேற எதையும் கேட்க மாட்டேன்னு, எனக்கு இது மட்டும் தான் தேவை. கடைசியாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவன் கொலை செய்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய தலையை வேறையாக வெட்டி அந்த பெண்மணிக்கு முன்னால் வைத்தான். எனவே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த சம்பவத்தில் நாங்கள் மிச்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளணும். அந்நிய பெண்களுடைய தொடர்பு எங்களுக்கு விளங்குகிறது. இந்த பெண் அவளுடைய அங்க அவயங்களை காட்டக்கூடிய ஒரு பெண்மணியாக இருப்பாளாக இருந்தால், அவள் என்னிடமிருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறாள், என்னுடைய பணம் அவருக்கு தேவையாக இருக்கிறது. இந்த மாதிரியான டைமில் ஆரம்ப அறிகுறி தெரியுமாக இருந்தால் அந்த இடத்தில் நாங்கள் என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும். அதனாலதான் மூமின்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வையை தாழ்த்த சொல்லி. ஏண்டா பார்வைதான் அந்த பாவத்தின் முகவரி, அட்ரஸ். எனவே ஆரம்பமாக படுகின்ற பார்வைக்கு மன்னிப்பு இருக்கிறது. அதனால் முதலாவது பார்த்து அப்படியே பார்த்துருந்தா பாவம் கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படின்னா திடீர்னு தெரியாட்டமா பார்த்து எடுத்துட்டா சரி. அதுக்கு ஒன்றாவது கொடுத்த வார்த்தை பார்வையிலேயே முழுசா பார்த்து போட்டு எடுக்கிறதில்ல, அதுக்கு பாவம் கிடைக்கும். ஹதீஸ்ல தெரியாதனமா திடீர்னு பட்டுட்டு அப்புறம் பாவத்தை தாழ்த்தியாச்சு, அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தால் அதுக்கு பாவம் என்ன செய்யப்படும், எழுதப்படும். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன். எனவே நாங்கள் வாழுகின்ற இந்த சூழல், இந்த நாடு சில பாவங்களை சும்மா சீப்பாக கிடைக்கிறதுக்கு மாதிரியான முறையில் இருக்கிறது. எனவே இது காலப்போக்கில் சில நேரம் அந்த மனிதனை அந்த பாவங்களின் பக்கம் கவரக்கூடிய விதத்தில் அமையக்கூடும். யாருக்கும் சொல்ல தெரியாது. ஏனென்றால் எங்களுடைய ஈமான் பலகீனம். அதிலும் விசேடமாக பெண்களுடைய பித்னா மிக மோசமானது. எனவே முடியுமான அளவு பெண்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய மனைவி மக்களுக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும். மனைவியோடு நேரத்தை காலத்தை அதிகமாக கழிக்க வேண்டும், பேச வேண்டும், வீடியோ கால் எடுத்து பேச வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய மனைவியின் மீது அன்பு அதிகரிக்கும். என்னுடைய மனைவியின் மீது அன்பு அதிகரிக்கும். ஏனென்றால் எப்படி தெரியுமா, இது தன்னுடைய மனைவி பேரழகியாக இருப்பாள். இந்த பாவம் எப்படி என்றால், ஷைத்தானுடைய மெயின் வலையே இதுதான். ஷைத்தானுடைய மெயின் வலையே இதுதான். மனைவி பேரழகியாக இருப்பாள், ஆனால் அவனுக்கு அந்த பேரழகியான மனைவியில் ரசிப்பதற்கு விடயங்கள் இருக்க மாட்டாது, ஆர்வம் இருக்க மாட்டாது. அவளை விட அழகில் ஆக கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய, எங்களுடைய பார்வையில் செல்ல போனால் அசிங்கமான ஒரு பெண், அவருடைய ஏதோ ஒரு உறுப்பு இவனுக்கு என்ன செய்யும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதுதான் ஷைத்தானுடைய பித்னா வலை. எனவே இந்த விடயத்தில் மிக ஜாக்கிரதையாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஓப் நேரங்கள் அதிகமாக எங்களுடைய மனைவி மக்களோடும் நாங்கள் கதைக்க வேண்டும், பேச வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பாவத்தை விட்டு எங்களுக்கு என்ன செய்ய முடியும், தவிர்த்து கொள்ளக்கூடிய விடயம் கிடைக்கும். எனவே இந்த விடயத்தில் நானும் நீங்களும் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும்.